ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருமே நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம வீடியோ கொஞ்சம் கேப் வந்தது. என்ன ரீசன் அப்படின்னா, நம்ம ஸ்டூடியோவை கொஞ்சம் ரெடி பண்ணியிருந்தாங்க, ஆல்டர் பண்ணியிருந்தாங்க. அந்த ஒர்க்னால தான் நடுவில் கேப் ஆயிடுச்சு. ஸோ இப்போ இதுக்கு அடுத்தது கண்டினியூஸாக நம்மளுக்கு வீடியோ வந்துகிட்டே இருக்கும், ஈச் அண்ட் எவ்ரி சப்ஜெக்டுக்கும். ஸோ எல்லாருமே பாருங்கள். ஸோ இப்போ நம்மளுக்கு ரீசெண்டாக பார்த்துன்னு இருக்கிற சிலபஸ் பேஸ் பண்ணி இம்பார்ட்டன்ட் சம் பார்க்கலான்னு முடிவு பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே டியூல் நேச்சர் ஆஃப் ரேடியேஷன் அண்டு மேட்டர், இந்த லெசனில் இருக்கிற எல்லாராலையும் பண்ணக்கூடிய இம்பார்ட்டன்ட் சம் தான் பார்க்க போகிறோம். சரியா? எல்லா ஸ்டூடெண்ட்டாலே பண்ண முடியும் நிச்சயமா. சரிங்களா? பார்த்துடலாமா? வாங்க. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் சம்மு பாருங்க. A radiation of wavelength 300 nanometer is incident on a silver surface. ஒரு லைட் இருக்கு, அந்த லைட் உடைய wavelength கொடுத்திருக்காங்க. lambda equal to 300 nanometer. நானோ எல்லாருக்குமே தெரியும், 10 power minus 9 அப்படின்னு. So 300 nano 10 power minus 9 meter givenல கொடுத்திருக்கிறது. Will photoelectrons be observed? So இங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, ஒரு மெட்டல் இருக்கு, இதுதான் அந்த மெட்டல். இந்த மெட்டல்ல இன்சைட்ல எலக்ட்ரான் பிரசன்ட் ஆயிட்டு இருக்கும், ஜஸ்ட் கண்டக்டர். நம்ம ஒரு லைட் இது மேல இன்சிடென்ட் பண்றோம், அந்த லைட்டோடைய வேவ்லென்த் தான் 300 நானோமீட்டர்னு சொல்லிட்டாங்க. இது வந்து இந்த மெட்டல் வந்து சில்வர். இதோடைய ஒர்க் ஃபங்க்ஷன் வந்து பாத்தீங்கன்னா π0 கொடுத்துட்டாங்க. அதுவும் 4.7 எலக்ட்ரான் வோல்ட் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ இதுல போட்டோ எலக்ட்ரான் எமிஷன் ஆகுமா, அதுதான் பார்க்க போறோம். சரிங்களா? ஸோ எனர்ஜி ஆஃப் ஃபோட்டான், அதுதான் ஃபார்முலா எடுத்துட்டு வரணும். இந்த லெசனை ஸ்டார்ட் பண்ணும்போதே ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கணும். இந்த லெசன்ல 2 கான்ஸ்டன்ட் வேல்யூ நீங்க எப்பவுமே மெமரியில் வச்சுக்கணும். அதுல ஒன்று பிளாங்க் கான்ஸ்டன்ட், H equal to 6.626 into 10 power minus 34 ஜூல் செகண்ட் அப்படின்னு சொல்லுவோம், பிளாங்க் கான்ஸ்டன்டோட வேல்யூ. தென் ஸ்பீட் ஆஃப் லைட் c equal to 3 into 10 power 8 மீட்டர் per second. இது ஸ்பீட் ஆஃப் லைட். ஸோ டியூல் நேச்சர் ஆஃப் ரேடியேஷன் அண்ட் மேட்டர் அப்படின்னாவே இந்த 2 வேல்யூவை நீங்க எப்பவுமே மெமரியில் வச்சுட்டு வரணும். ஸோ நம்ம சம்மு பார்த்துடலாம், ரொம்ப ஈஸி, சால்வ் பண்ணிடலாம் பாருங்க. E equal to H into mu frequency, nu nu frequency சொல்லுவோம். ஸோ frequency நம்மளுக்கு தெரியும், அது நான் சொல்லுவோம் C by lambda அப்படின்னு சொல்லுவோம். ஆக்சுவலா இது எனர்ஜி எப்படி இருக்கு அப்படின்னா ஜூல்ல இருக்கு, இன் ஜூல்ல இருக்கு. we want electron volt, so energy equal to H into C divided by lambda அப்படியே தான் வரப்போகுது. ஸோ எனக்கு ஜூல்ல எப்போ சொல்லலாம், நார்மலான எனர்ஜி சொல்லலாம். பட் அட்டாமிக் அண்டு நியூக்ளியர் பிசிக்ஸ்ல நம்ம என்ன சொல்லுவோம்னா, எனர்ஜியை எலக்ட்ரான் வோல்ட்னு தான் சொல்லுவோம். அப்போ சார்ஜ் ஆஃப் எலக்ட்ரானால டிவைட் பண்ணா போதும், ஈக்குவேஷன் என்ன ஆயிடும், எலக்ட்ரான் வோல்ட்ல கன்வெர்ட் ஆயிடும். ஸோ இப்போ சம்மு போட ஸ்டார்ட் பண்ணிடலாம். E ஈக்குவல் டு H ஓட வேல்யூ தெரியும், 6.626 into 10 power minus 34 into speed of light 3 into 10 power 8 divided by lambda oda value 300 nano. Nano means 10 power minus 9 into charge of electron 1.6 into 10 power minus 19. So இங்க சார்ஜ் ஆஃப் எலக்ட்ரான் உங்களுக்கு தெரியும்,
1.6 into 10 power minus 19 coulomb. ஸோ இந்த மோரர்லெஸ் இந்த வேல்யூஸ் எல்லாம் உங்களுக்கு மெமரியில் இருந்ததுன்னா இந்த சம் எல்லாம் ரொம்ப ஈஸியா சால்வ் பண்ணிடலாம். பாருங்க எனர்ஜியோட வேல்யூ இங்கவே நான் வந்து சால்வ் பண்ணி காட்டுறேன். லிசன் பண்ணுங்க. இங்க 3 இருக்கு, இங்க 300 இருக்கு, அப்ப இங்க 100. சரிங்களா? 100. ஸோ இப்போ என்ன பண்றேன்னா இந்த 100க்கு நான் என்ன பண்றேன்னா 10 பவர் பிளஸ் 2, அப்போ இங்க 10 பவர் மைனஸ் 9 இருக்கு. இப்போ மைனஸ் 9 என்ன ஆகும்னா 7 ஆயிடும், -7 ஆயிடும். சரிங்களா? ஸோ இதுக்கப்புறமா எப்படி சால்வ் பண்றதுன்னு சொல்றேன் பாருங்க. E ஈக்குவல் டு நியூமரேட்டர்ல இருக்கிறது 6.626 6.626 into 10 power minus 34 remaining into 10 power 8 இருக்கு divided by. so இங்க 100 cancel ஆயிடுச்சு, 1.6 தான் இருக்கு. 1.6 into 10 power minus 7 minus 17 minus 7 minus 19 இருக்கு. அப்போ minus 26. இப்போ இந்த minus 26 மேல போச்சுன்னா plus 26 ஆகும். 6.626 divided by 1.6. so இங்க 10 power minus 34 minus 26, 10 power minus 26 numerator போச்சுன்னா plus 26 plus 26 plus 8 என்ன ஆகும் plus 34. so base ரெண்டு சேம் வந்தா பவர் ஆட் பண்ணிக்கலாம். அப்போ இது என்டையர் 10 power 0 அப்படின்னு ஆயிடும். 6.626 divided by 1.6 நீங்க டிவைட் பண்ணீங்கன்னா E equal to 4.214 அந்த மாதிரி வரும். இல்ல சார் எங்களுக்கு கால்குலேட்டர்ல விசிபிள் பண்ணணும் நல்லா இருக்கும் அப்படின்னா இங்க பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. 6.626 divided by 1.6. நீங்க இங்க நான் கால்குலேட்டர் யூஸ் பண்றேன், நீங்க என்ன யூஸ் பண்ணணும் அப்படின்றத சொல்றேன். ஸோ லாகரிதம் புக் இருக்கும், அதை யூஸ் பண்ணிக்கிட்டா உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். ஸோ இங்க 4.1412 எலக்ட்ரான் வோல்ட் அப்படின்னு வந்திருக்கோம். நம்ம இந்த ரவுண்ட் அப் மெத்தட்ல பாத்தீங்கன்னா 4.14க்கு அப்புறம் 1 தான் இருக்கு, அதுக்கப்புறம் 2 இருக்கு. இது எல்லாமே லெசர் தென் 5ன்றதுனால எனர்ஜி ஆஃப் போட்டான் அப்படின்னு பாத்தீங்கன்னா 4.14 வச்சுக்கலாம் எலக்ட்ரான் வோல்ட். ஆக்சுவலா இங்க ஒர்க் ஃபங்க்ஷன் ஆஃப் சில்வர் அப்படின்னு பாத்தீங்கன்னா 4.7 எலக்ட்ரான் வோல்ட்னு இருக்கு. இங்க கிடைச்ச எனர்ஜி ஆஃப் போட்டான் பாத்தீங்கன்னா 4.14 தான் இருக்கு. சோ அப்ப லெஸ் தென்னா இருக்கு. அப்ப லெஸ் தென்னா தான் இங்க போட்டோ எலக்ட்ரான் அப்படின்றது அப்சர்வ் ஆயிருக்கு. அப்சர்வ்னா உறிஞ்சிருது. சோ அதாவது அது அப்சர்வ் பண்ணி எலக்ட்ரான் எமிஷன் அப்படின்றது நடக்கவே நடக்காது. சோ இங்க என்ன எழுதலாம் சார் அப்படின்னா since energy of photon is less than the work function of silver. so silver ஓட photon ஓட எனர்ஜி லெஸரா இருக்கு. so photo electrons are not observed in this case. so photo electrons அப்படின்றது இங்க எமிஷனே ஆயிருக்காது. பிகாஸ் இங்க ஒர்க் ஃபங்க்ஷனை விட லெஸர் தானான எனர்ஜி ஆஃப் போட்டான் இருக்கு. சரிங்களா? இந்த சம் இவ்வளவுதான்பா, ரொம்ப ஈஸியஸ்ட் சம் இது, ஒரு இம்பார்ட்டன்ட் சம் கூட. நம்ம நெக்ஸ்ட் சம் பார்த்துடலாமா? சரி பார்க்கலாம். நெக்ஸ்ட் சம் பாருங்க. ஃபைண்ட் தி de Broglie wavelength associated with an alpha particle which is accelerated through a potential difference of 400 volt
given that of mass of the proton is 1.67 into 10 power minus 27 kg. ஸோ அவங்க கொடுத்துருக்கிறது பாருங்க ஒரு ஆல்ஃபா பார்ட்டிகல் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆல்ஃபா அப்படின்னோடனே உங்களுக்கு என்ன ஞாபகம் வரும் சார்? ஆல்ஃபா பார்ட்டிகல் அப்படின்றது ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் பார்ட்டிகல் சார். ஸோ ஆல்ஃபா பார்ட்டிகல் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆல்ஃபா பார்ட்டிகல் அப்படின்னாவே உங்களுக்கு ஹீலியம் ஞாபகம் வந்துடும். ஸோ He2 இங்க 4. ஸோ அட்டாமிக் நம்பர் 2 மாஸ் நம்பர் 4 அப்படின்னு ஞாபகம் வந்துடும். இப்போ என்ன பண்றாங்கன்னா இந்த ஆல்ஃபா பார்ட்டிகளை ஆசர்லேட் பண்றாங்க. ஒரு 400 வோல்டேஜ் கொடுத்து இந்த ஆல்ஃபா பார்ட்டிகள் என்ன பண்றாங்கன்னா ஆசர்லேட் பண்றாங்க. அப்படி ஆசர்லேட் பண்ணா டி ப்ராக்லி வேவ்லென்த் அப்படின்னு பர்டிகுலரா சொல்றாங்க. ஸோ டி ப்ராக்லி வேவ்லென்த் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயத்த நம்ம பார்த்தோம்னா டி ப்ராக்லி வேவ்லென்த் ஆஃப் இந்த ஆல்ஃபா பார்ட்டிகளே வச்சுப்போமே, ஹெச் divided by general formula, டி ப்ராக்லியோட வேவ்லென்த் உடைய ஜெனரல் ஃபார்முலா h is Planck constant square root of 2 into mass into electron volt. இந்த எலக்ட்ரான் வோல்ட கைனெட்டிக் எனர்ஜின்னு சொல்லிக்கலாம். ஸோ கேன்னு கூட சொல்லுவோம். ஸோ இப்போதைக்கு நம்மளுக்கு இதுதான் தேவை. ஸோ கிவன்ல கொடுத்த வேல்யூவை நம்ம கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணோம். இங்க பாத்தீங்கன்னா இங்க இருக்கிற சார்ஜ் மாஸ் நம்ம எடுத்துக்கணும் சார். அட்டாமிக் நம்பர் அப்படின்னாவே அதை நம்பர் ஆஃப் புரோட்டான் ஆர் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் சொல்லுவோம். ஸோ எனக்கு சார்ஜ் தான் அது இண்டிகேட் பண்ணுது. அப்போ Q அப்படின்னு சொல்லலாம். அந்த Q எப்படி இருக்குன்னா 2 into E அப்படின்னு இருக்கு, சார்ஜ் சொல்லுது. மாஸ் நம்பர் அப்படின்னா மாஸ் எதை சொல்லுது அப்படின்னா மாஸ் நம்பர் 4. அப்போ 4 into மாஸ் ஆஃப் தி புரோட்டான், இங்க புரோட்டான் சொல்லியிருக்காங்க, அதனால புரோட்டான் அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஏன்னா இது ஒரு ஆல்ஃபான்றது பாசிட்டிவ் சார்ஜ் பார்ட்டிகல், அதனால புரோட்டான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மாஸ் நம்பரை மல்டிபிள் பண்ணிக்கணும், மாஸ் கூட சார்ஜ் நம்பரை சார்ஜ் கூட மல்டிப்ளை பண்ணிக்கணும். இப்போ பாருங்க இதே ஈக்குவேஷனை நம்ம இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்டா எழுதுறேன். ஸோ லாம்டா ஈக்குவல் டு ஹெச் டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 into இந்த மாஸுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணோம் 4 into மாஸ் ஆஃப் தி புரோட்டான். சார்ஜ் எப்படி எழுதணும் 2 into சார்ஜ் ஆஃப் புரோட்டான். அதுக்கப்புறம் என்ன பண்றோம் வோல்டேஜ். இப்போ வேல்யூவை சப்ஸ்டிட் பண்ணிடலாம். இவ்வளவுதான் ஃபார்முலா, இதில் தான் நம்ம சப்ஸ்டிட் பண்ண போறோம். ஸோ பாருங்க லாம்டா ஈக்குவல் டு ஹெச் ஓட வேல்யூ we all know that 6.626 into 10 power minus 34 whole divided by square root of 2 into 4 into mass of the proton given la avங்களுக்கு கொடுத்துட்டாங்க 1.67 into 10 power minus 27. 31 electron so minus 27 kg into charge of electron 2 into 1.6 into 10 power minus 19 coulomb. Then voltage 400 voltage. So இப்படிதான் டிவைட் பண்ண போறீங்க. எப்படி ஸ்கொயர் ரூட்குள்ள இருக்கிறத ரொம்ப சிம்பிளா சிம்பிளிஃபை பண்றதுன்னு சொல்றேன். ஸோ நீங்க லாகரிதம் யூஸ் பண்ணாலும் சரி, ஸோ டைம் அதிகமாக்காம ரொம்ப சிம்பிளா எப்படி பண்ணலாம்னு சொல்றேன் பாருங்க. இங்க பாத்தீங்கன்னா 2 இருக்கு, இங்க 4 இருக்கு, இங்க ஒரு 2 இருக்கு. 2 into 4 8, 8 into 2 16. ஸோ 16 இங்க ஒரு 400 இருக்கு, அப்படியே மல்டிபிள் போட்டுக்கிறேன். இங்க 1.67 இருக்கு, இன்டு 1.6 இருக்கு. அதுக்கப்புறமா 10 பவர்ல இருக்கிற வேல்யூ பாருங்க, 10 பவர் minus 27 minus 19. சரிங்களா? ஆட் பண்ணீங்கன்னா 46. 10 பவர் minus 46. பேஸ் ரெண்டு சேமா இருக்கு, பவர் ஆட் பண்ணிக்கிறோம், அந்த ரூல் தான். ஸோ லாம்டா ஈக்குவல் டு 6.626 into 10 power minus 34 divided by 16 ரூட் எடுங்க 4 சார், 400 ரூட் எடுங்க 20 சார். இதுக்கப்புறம் ரிமைனிங் இருக்கிறது 10 பவர் மைனஸ் 46 ரூட் எடுங்க
-23. சரிங்களா? இப்போ ரிமைனிங் என்ன இருக்கு? 1.67 into 1.6 இது மட்டும் தான் இருக்கு. இதே நீங்க ப்ராடக்ட் பண்ணி ரூட் எடுத்தீங்கன்னா என்ன சார் வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணுங்க. 6.626 into 10 power -34 divided by இது என்ன ஆயிடும்? 80 சார். 80 into 10 power -23. இது ரெண்டுத்தையும் ப்ராடக்ட் பண்ணி நீங்க ஸ்கொயர் ரூட் எடுத்தீங்கன்னா 1.634 அப்படின்னு வரும். எடுத்து பாருங்க, அப்படிதான் வரும். ஸோ இப்போ இந்த 80 into 1.634 மல்டிப்ளை பண்ணீங்கன்னா, ப்ராடக்ட் பண்ணீங்கன்னா, இந்த 10 power -23 டினாமினேட்டர் இருந்து நியூமரேட்டர் கொண்டு போயிடுங்க. 6.626 into 10 power -34 plus 23 divided by இந்த 80 into 1.634 என்ன ஆகும் சார் அப்படின்னு பார்க்கலாம். So 80 into 1.634 so உங்களுக்கு 130.72. so இங்கே நம்ம டிவைட் பண்ணிடலாம். so இங்க 6.626 into 10 power -11 அப்படின்னு வரும். -34 plus 23. so denominator 130.72. so 6.626 divided by 130.72. so உங்களுக்கு 0.050688 அப்படின்னு வரும். so into 10 power -11 இருக்கு. ஆக்சுவலா SI யூனிட் ஆஃப் இங்க பாத்தீங்கன்னா லாம்டா அப்படின்றது வேவ் லென்த், மீட்டர் அப்படின்னு வரும். so இதை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்றோம் வேல்யூவை. பாருங்க, இதே வேல்யூவை நான் கொஞ்சம் மாத்தி எழுதுறேன் பாருங்க. lambda equal to 0.050688 வந்தது into 10 power -11 மீட்டர்னு இருக்கு. நம்மளுக்கு 10 power -10 மீட்டர் அந்த ஆம்ஸ்ட்ராங்ல எடுத்துன்னு வரலாம். ஸோ இப்போ நம்ம இங்க 10 power -11 10 power -10 கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா இதை இன்னும் சிம்பிளிஃபை பண்றோம். அப்ப 0.01 ஆட் ஆகும் இங்க முன்னாடி. இல்லைன்னா -10 அதாவது 10 power -1 டினாமினேட்டர்ல இருந்தா 10 ஆகும். அப்படியே டிவைட் பண்ணி போடலாம். ஸோ இங்க அடிஷனலா இன்னொரு 0 ஆட் ஆகுது. 50 இந்த 8 இருக்குல்ல, அதை ரவுண்ட் அப் பண்ணீங்கன்னா இங்க முன்னாடி இருக்கிறது 6 அது 7 மாறிடும். ஸோ இப்போ 10 power -10 மீட்டர் அப்படின்னு வந்துரும்பா. இதுதான் ஆக்சுவல் ஆன்சர். ஸோ 10 power -10 மீட்டரா இருந்துச்சுன்னா நம்மளுக்கு இந்த வேவ் லென்த், அந்த ஆல்பா பார்ட்டிகளோட வேவ் லென்த் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஆம்ஸ்ட்ராங்ல சொல்லுவோம். இங்க எழுதுறோம் பாருங்க. so lambda equal to 0.00507 Armstrong. 0.00507 Armstrong அப்படின்னு எழுதுவோம். இதுதான் ஆல்பா பார்ட்டிகளுடைய வேவ் லென்த்தா இருக்கு, டி ப்ராக்லி வேவ் லென்த்தா இருக்கு. சரிங்களா? இது ஒரு ஈஸியஸ்ட் சம் தான். நான் நிறைய ஸ்டெப்பா போட்டு காமிச்சேன் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகணும்னு சொல்லிட்டு. ஈஸியாவும் போட முடியும், இந்த ஸ்டெப்பை ரொம்ப கம்மி பண்ணி போட முடியும். பாருங்க, எலாபரேட்டா சொன்னா உங்களுக்கு ஷார்ட்கட் ஈஸியாவே தெரிஞ்சிடும். ரொம்ப ஷார்ட்டா சொன்னா நல்லா இருக்காது இந்த சம். சரி, நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். இது அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். சரியா? சரி, நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். A proton and an electron have same de Broglie wavelength. Which of them moves faster and which possesses more kinetic energy? Proton இருக்கு and electron இருக்கு. Proton, electron ரெண்டுமே இருக்கு. ரெண்டுத்துக்குமே சேம் வேவ் லென்த்னு சொல்லிட்டாங்க. சேம் வேவ் லென்த்.
சரிங்களா? சேம் வேவ் லென்த், புரோட்டானுக்கும் எலக்ட்ரானுக்கும் சேம் வேவ் லென்த். ஸோ வேவ் லென்த் ஆஃப் புரோட்டான் ஈக்குவல் டு வேவ் லென்த் ஆஃப் எலக்ட்ரான், ரெண்டுத்துக்குமே சேம் வேவ் லென்த் தான். ஸோ ரெண்டுத்துக்குமே சேம் வேவ் லென்த் இருந்தாலும் ரெண்டு கொஸ்டின் இங்க சொல்றாங்க. which of them moves faster and which passes more kinetic energy? எதுக்கு கைனெட்டிக் எனர்ஜி கிரேட்டரா இருக்கும், அடுத்தது எது ஃபாஸ்டா மூவ் பண்ணும் அப்படின்றதா கொஸ்டின். ரொம்ப ஈஸியா பண்ணலாம் பாருங்க. முதல்ல கைனெட்டிக் எனர்ஜி அப்படின்ற விஷயத்தை, அதாவது நம்ம முதல்ல வேவ் லென்த் ஆஃப் புரோட்டான் வேவ் லென்த் ஆஃப் எலக்ட்ரான் எப்படி இருக்குன்னு ஈக்குவேஷன், டி ப்ராக்லி ஈக்குவேஷன் எழுதுவோம். ஸோ வேவ் லென்த் ஆஃப் புரோட்டான் P ஈக்குவல் டு, ஜெனரல் ஃபார்முலா என்ன சொல்லுவோம், டி ப்ராக்லி வேவ் லென்த் லாம்டா ஈக்குவல் டு h டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 இன்ட்டு மாஸ் இன்ட்டு கைனெட்டிக் எனர்ஜி. இந்த கைனெட்டிக் எனர்ஜி என்னன்னு சொன்னேன், K ஈக்குவல் டு சார்ஜ் ஆஃப் எலக்ட்ரான் இன்ட்டு வோல்ட் அப்படின்னு தாராளமா எழுதலாம். ஸோ இங்க வேவ் லென்த் ஆஃப் புரோட்டான் எப்படி எழுதலாம், h டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 இன்ட்டு மாஸ் ஆஃப் தி புரோட்டான் kinetic energy of proton. Then mass, இது wavelength of electron எப்படி எழுதலாம், wavelength of electron. So lambda suffix equal to h divided by square root of, இதேதான் இங்க எழுதுனதேதான், mass of the electron into kinetic energy of electron. இதுதான் எழுத போறோம். ரெண்டுத்துக்குமே சேம் வேவ் லென்த்னு சொல்லிட்டாங்க. அப்ப ஈக்குவேஷனை ஈக்குவல் பண்ணிக்கலாம். h டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 இன்ட்டு மாஸ் ஆஃப் தி புரோட்டான் கைனெட்டிக் எனர்ஜி ஆஃப் தி புரோட்டான் ஈக்குவல் டு பிளாங்க் கான்ஸ்டன்ட் டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 இன்ட்டு மாஸ் ஆஃப் தி எலக்ட்ரான் கைனெட்டிக் எனர்ஜி ஆஃப் எலக்ட்ரான். இங்க பாருங்க, இங்கேயே சால்வ் பண்ணலாம் இதை ஈக்குவேஷனை. h கான்ஸ்டன்ட் எப்பவுமே, அதனால சஃபிக்ஸ்ல எலக்ட்ரானோ இல்ல புரோட்டானோ நம்ம மென்ஷன் பண்ணக்கூடாது. ஸோ ஹெச்க்கு ஹெச் கேன்சல், இந்த ஸ்கொயர் ரூட் இந்த பக்கம் போச்சுன்னா ஸ்கொயர் ஆம் ஆகும். ஸோ ரெண்டுமே பேசிக்காவே கேன்சல் ஆயிடும். ஸ்கொயர் ரூட்டு 2 கேன்சல் ஆயிடும். ரிமைனிங் இருக்கிறத நம்ம எப்படி விளாண்டத பாருங்க. ஸோ இந்த மாஸ் ஆஃப் தி புரோட்டானை இங்க இது கைனெட்டிக் எனர்ஜி ஆஃப் புரோட்டானை இப்படி எடுத்துட்டு போயிடுங்க நியூமரேட்டருக்கு. ஆட்டோமேட்டிக்கா டினாமினேட்டர்ல கைனெட்டிக் எனர்ஜி ஆஃப் எலக்ட்ரான் இருக்கு. இதை இங்க எடுத்துட்டு போயிட்டீங்கன்னா இங்க மாஸ் ஆஃப் தி எலக்ட்ரான் பை மாஸ் ஆஃப் தி புரோட்டான் இதுதான் வரும். சோ இந்த ஈக்குவேஷன் என்ன சொல்லுது சார் அப்படின்னா, ஆல்ரெடி உங்களுக்கே தெரியும். சோ மாஸ் ஆஃப் தி புரோட்டான் 1836 டைம்ஸ் மாஸ் ஆஃப் தி எலக்ட்ரான். மாஸ் ஆஃப் தி புரோட்டான் பாத்தீங்கன்னா 1836 டைம் கிரேட்டரா இருக்கும் எலக்ட்ரானை கம்பேர் பண்ணும்போது. சோ அதை தான் இங்கேயும் மென்ஷன் பண்ணுவோம். பட் இங்க அக்கார்டிங் டு டி ப்ராக்லி வேவ் லென்த்ல இருந்து சொல்லும்போது, சின்ஸ் மாஸ் ஆஃப் தி எலக்ட்ரான் லெஸ்ஸர் தென் மாஸ் ஆஃப் தி புரோட்டான், மாஸ் ஆஃப் தி எலக்ட்ரான் லெஸ்ஸர் தென் மாஸ் ஆஃப் தி புரோட்டான், அப்போ கைனெட்டிக் எனர்ஜி ஆஃப் புரோட்டான் லெஸ்ஸர் தென் கைனெட்டிக் எனர்ஜி ஆஃப் எலக்ட்ரான். சோ இங்க என்ன இதுல என்ன தெரியுது, கைனெட்டிக் எனர்ஜி ஆஃப் எலக்ட்ரான் தான் கிரேட்டரா இருக்கு. அப்போ electron has more kinetic energy of proton. So electron has more kinetic energy of electron அப்படின்னு சொல்லலாம். சோ இதுலயே நம்மளுக்கு ஓரளவுக்கு ஆன்சர் தெரிஞ்சிடும். சோ யார் ஃபாஸ்டா மூவ் பண்றது அப்படின்னு அதுதான் பார்க்க போறோம். சோ கைனெட்டிக் எனர்ஜி அப்படின்னோடனே நம்ம கைனெட்டிக் எனர்ஜி ஆஃப் புரோட்டான் எப்படி சொல்லலாம் அப்படின்னா 1/2, சரிங்களா, 1/2 இன்ட்டு மாஸ் இன்ட்டு வெலாசிட்டி ஸ்கொயர். ஸோ மாஸ் சஃபிக்ஸ்லயும் புரோட்டான், வெலாசிட்டி சஃபிக்ஸ்லயும் புரோட்டான் மென்ஷன் பண்ணீங்க. தென் லைக் இதே மாதிரி எலக்ட்ரானுக்கு எழுதுறோம். ஸோ கைனெட்டிக் எனர்ஜி ஆஃப் எலக்ட்ரான் ஈக்குவல் டு 1/2 மாஸ் ஆஃப் தி எலக்ட்ரான் வெலாசிட்டி ஆஃப் தி எலக்ட்ரான், அதையும் ஸ்கொயர் பண்ணிக்கிறோம். ஸோ இது ரெண்டுத்துக்கு ரேஷியோ பார்த்தோன்னா விச் ஒன் இஸ் ஃபாஸ்டர் அப்படின்னு தெரிஞ்சிடும், எது ஃபாஸ்டா மூவ் பண்ணுதுன்னு. ஸோ கைனெட்டிக் எனர்ஜி ஆஃப் புரோட்டான் டிவைடட் பை கைனெட்டிக் எனர்ஜி ஆஃப் எலக்ட்ரான். ஸோ 1/2 இன்ட்டு மாஸ் ஆஃப் தி புரோட்டான் வெலாசிட்டி ஆஃப் தி புரோட்டான் பை
1/2 into mass of the electron into mass of the proton, sorry, mass of the so velocity of the electron square. so இதுல நம்ம எதை கேன்சல் பண்ணலாம்னு பாருங்க. 1/2 அப்படியே கேன்சல் ஆயிடும். பட் ரிமைனிங் இருக்கிறது எதுவும் சேஞ்ச் பண்ண முடியாது. we want v suffix p square, அதாவது ஃபாஸ்ட் தான் நம்ம கேட்குறாங்க, வெலாசிட்டி அதாவது ஸ்பீடு. ஸோ அப்போ v suffix p square divided by v suffix e square அப்படியே இருக்கட்டும். ஸோ மல்டிபிள் இருக்கிறது இந்த பக்கம் வந்தது அப்படின்னா டிவைட் ஆகும். ஸோ நல்லா பாருங்க, நியூமரேட்டர் அப்படியே தான் இருக்கு, நியூமரேட்டர் பக்கத்தில் மல்டிபிள் இருக்குது, இந்த பக்கம் வந்ததுன்னா டிவைட் ஆகும். இங்க ஆல்ரெடி என்ன இருக்கு, k suffix p by k suffix e. ஸோ இந்த பக்கம் கிராஸ் பண்றோம், அப்போ m suffix e divided by m suffix p அப்படின்னு வந்துடும். மாஸ் ஆஃப் தி எலக்ட்ரான் பை மாஸ் ஆஃப் தி புரோட்டான் வந்துடும். இங்க ஆல்ரெடி k suffix p by k suffix e ன்னு இருக்குங்களா. ஸோ இதோட வேல்யூ என்ன இருக்கு, மாஸ் ஆஃப் தி எலக்ட்ரான் பை மாஸ் ஆஃப் தி புரோட்டான் இருக்கு. அப்போ k suffix by k suffix e அப்படின்றத சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. v suffix p square by v suffix e square equal to இங்க என்ன ஆயிடும், m suffix e, இந்த m suffix கூட e கூட தான் ஆயிடும், மல்டிபிள் ஆகி ஸ்கொயர் ஆயிடும். இங்க m suffix p, அப்போ இங்க ஒரு m suffix p, அப்போ m suffix p into m suffix p இதுவும் ஸ்கொயர் ஆயிடும். ஸோ இந்த ஸ்கொயர் இந்த பக்கம் போச்சுன்னா ஸ்கொயர் ரூட் ஆகும், இல்லைன்னா அப்படியே கூட கேன்சல் பண்ண முடியும் நம்மளால. அப்படி ஸ்கொயர் ரூட்டே போட்டுருவோம். ஸோ இங்க என்ன ஆகும் அப்படின்னா இந்த ஸ்கொயர் வந்து கேன்சல் ஆயிடும். இந்த ரெண்டுமே ஸ்கொயர்ல இருக்க ஸ்கொயர் ரூட்டுக்குள்ள, அப்போ ஈஸியா கேன்சல் ஆயிடுச்சுன்னா ஸோ இது என்னவா வரும்னா v suffix p by v suffix e, velocity of proton by velocity of electron. இதை வெலாசிட்டின்னு சொல்லலாம், இல்ல ஸ்பீடுன்னு சொல்லலாம். மேக்னிடியூட்ல சொல்லும்போது வெலாசிட்டின்னு சொல்லிக்கலாம், மேக்னிடியூட் ஆஃப் வெலாசிட்டி இல்ல ஸ்பீடு. ஸோ இங்க மாஸ் ஆஃப் தி எலக்ட்ரான் பை மாஸ் ஆஃப் தி புரோட்டான். ஸோ இந்த ஈக்குவேஷன் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். திருப்பி நம்ம சொல்றோம், since mass of the electron lesser than mass of the proton, we all know that. so இங்க வந்து ஃபாஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா இங்க velocity of the proton is lesser than velocity of electron. so இங்க பாத்தீங்கன்னா electron move faster than electron move faster than the proton. so mass lesser இருக்கு. so இங்க kinetic energy greater ஆகுது எலக்ட்ரானுக்கு. இங்க சிமிலர் விஷயம் தான், மாஸ் லெஸரா இருக்கிறதுனால ஃபாஸ்டாவும் மூவ் பண்ணுது. ஸோ இந்த சம் பார்த்தீங்கன்னா நிறைய முறை பப்ளிக்ல ரிப்பீட்டடா வந்திருக்கு. இது ஒரு இம்பார்ட்டன்ட் சம். நெக்ஸ்ட் ஒரு சம் பார்த்துடலாம், ஈஸியஸ்ட் சம். இதுவும் பப்ளிக்ல நிறைய முறை ரிப்பீட்டடா வந்த சம் பார்த்துடலாங்களா. ஸோ பாருங்க, கால்குலேட் தி cut off wavelength and cut off frequency of X-ray from X-ray tube of accelerating potential 20,000 voltage. so ஒரு X-ray இருக்கு, X-ray அப்படின்னு எழுதிங்க முதல்ல. ஏன் சார் அப்படின்னா இந்த X-ray மென்ஷன் பண்ணாதான் இங்க மென்ஷன் பக்கத்துல எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ் அப்படின்றத ஞாபகம் வச்சுப்பீங்க. எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ் ஏன் சார் மென்ஷன் பண்ணீங்கன்னா இந்த லெசன்ல டியூல் நேச்சர் ஆஃப் ரேடியேஷன் அண்ட் மேட்டர்ல டி ப்ராக்லி வேவ் லென்த் தான் அதிகமா நம்ம பத்தி பேசுவோம். ஸோ டி ப்ராக்லி வேவ் லென்த்துக்கோட ஃபார்முலா வேவ் லென்த் லாம்டா ஈக்குவல் டு 12.27 பை ரூட் வி, அதாவது வோல்டேஜ் ஆம்ஸ்ட்ராங். இந்த ஃபார்முலா தான் அதிகமா யூஸ் பண்ணுவோம். பட் இது எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ன்றதுனால இதோட வேவ் லென்த் கட் ஆஃப் வேவ் லென்த் ஃபைண்ட் அவுட் பண்ண சொன்னாங்க அப்படின்னா ஸோ கட் ஆஃப் வேவ் லென்த் தான் ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்றாங்க. நிறைய பேர் பண்ற எக்ஸாம்ல மிஸ்டேக்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கட் ஆஃப் வேவ் லென்த் இந்த ஃபார்ம்ல எழுதிடுவாங்க, டி ப்ராக்லி வேவ் லென்த் ஆஃப் எலக்ட்ரான் எழுதிடுவாங்க. பட் அதை எழுதக்கூடாது. நம்ம இது எக்ஸ்ரே அப்படின்றதால எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ், அதோடைய கட் ஆஃப் வேவ் லென்த் லாம்டா நாட் ஈக்குவல் டு
12,400 by just வோல்ட் மட்டும் தான் யூஸ் பண்ணோம், ரூட் எடுக்கக்கூடாது. ஆம்ஸ்ட்ராங் இந்த ஃபார்முலாவை தான் நீங்க யூஸ் பண்ணணும். இந்த ஃபார்முலாக்கு தான் கரெக்டான ஆன்சர் வரும். பிகாஸ் இது எக்ஸ்ரேன்றது எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ், நாட் ஏ பார்ட்டிகல். ஸோ இப்போ லாம்டா நாட் ஈக்குவல் டு 12,400 இன்ட்டு ஆம்ஸ்ட்ராங்ன்றது என்னது 10⁻⁻10 மீட்டர் பை வோல்டேஜ் எவ்வளவு கொடுத்துருக்காங்க கிவன்ல வோல்ட் 20,000 வோல்டேஜ் கொடுக்குறாங்க, ஆசர்லேட் பண்றாங்க இந்த எக்ஸ்ரேவை. அப்போ 20,000 வோல்டேஜ் இங்க பாருங்க, இதுல சிம்பிளிஃபை பண்ணலாம். ஸோ இந்த 2 ஜீரோக்கு 2 ஜீரோ கேன்சல் பண்ணலாம், 10⁻⁻10 அப்படியே வச்சுக்கோங்க. ஸோ 124 டிவைடட் பை 200 பண்ணீங்கன்னா உங்களுக்கு லாம்டா நாட் ஈக்குவல் டு 0.62 வரும். சரிங்களா, 62 தான் வரும். இன்டு 10⁻⁻10 மீட்டர் லாம்டாவோட வேவ் லென்த். ஸோ மீட்டர்ல மென்ஷன் பண்ணும். தென் 10⁻⁻10 இருந்தா ஆம்ஸ்ட்ராங்ல மென்ஷன் பண்ணுவோம். அப்போ 0.62 ஆம்ஸ்ட்ராங். ஸோ இப்படிதான் நம்ம ஃபினிஷ் பண்றோம். இது ஒரு கட் ஆஃப் வேவ் லென்த். இது ரிப்பீட்டடா 3 மார்க்ல வந்திருக்கு. ஸோ ஈஸியஸ்ட் சம். கட் ஆஃப் வேவ் லென்த்தை ஃபைண்ட் அவுட் பண்ற பிறகு கட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி ஃபைண்ட் அவுட் பண்றது ரொம்ப ஈஸி. ஸோ கட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி, ஸோ கட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி எப்படி பண்றதுன்னு பாருங்க. கட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி மியூ நாட் ஈக்குவல் டு சி ஸ்பீட் ஆஃப் லைட் இன் வேக்கம் பை கட் ஆஃப் வேவ் லென்த். ஸோ இதை தான் நீங்க மென்ஷன் பண்றீங்க. இதுக்கு அப்புறமா நீங்க அப்படியே வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணலாம். ஸ்பீட் ஆஃப் லைட் we all know that 3 into 10⁻8 by lambda naught the cut off wavelength இங்க இருக்கிறதா 0.62 ஆம்ஸ்ட்ராங் உடைய வேல்யூவை கரெக்டா மென்ஷன் பண்ணணும். 10⁻⁻10. இப்போ என்ன பண்றீங்கன்னா மியூ நாட் ஈக்குவல் டு இந்த 10⁻⁻10 மேல போகுது அப்படின்னா நியூமரேட்டருக்கு போச்சுன்னா அங்க ஆல்ரெடி 8 இருக்கு பிளஸ் 10 அப்போ 18 ஆயிடும். டிவைடட் பை 0.62 அப்படின்னு வரும். ஸோ 3 நீங்க என்ன பண்ண போறீங்க டிவைட் பண்ண போறீங்க. ஸோ 3 டிவைட் பண்ண போறீங்க 0.62 வால. அப்படி பண்ணீங்கன்னா உங்களுக்கு மியூ நாட் ஈக்குவல் டு ஒரு நிமிஷம் 3 0.62 வால டிவைட் பண்றீங்க. ஸோ 4.838 வருதுங்களா. ஸோ இதை ரவுண்ட் அப் பண்றீங்க. இந்த 8 ஒன்னா கன்வெர்ட் பண்றீங்க. அப்படி பண்ணா உங்களுக்கு என்ன வரும் 4.84 அப்படின்னு முடிக்கிறீங்க இன்டு 10⁻18. ஸோ உங்களுக்கு வேவ் லென்த்தோட எஸ்டிமேட் மீட்டர், அதுக்கப்புறம் 10⁻⁻10 இருந்தா ஆம்ஸ்ட்ராங் கன்வெர்ட் பண்ணுவோம். இங்க ஃப்ரீக்வன்சி, ஸோ இது கட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி ரெண்டுமே எடுத்துக்கலாம். ஹெட்ஸ் அப்படின்ற எஸ்ஐ யூனிட்டால தான் நம்ம மென்ஷன் பண்ணுவோம். HZ போட்டா போதும். ஸோ இது ஒரு இம்பார்ட்டன்ட் சம்மு. இப்போ நம்ம பார்த்த 4 சம்மே வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சம்மு. டியூல் நேச்சர் ஆஃப் ரேடியேஷன் அண்ட் மேட்டர்ஸ்ல இது மாதிரி இன்னும் நிறைய சம் இருக்கு இந்த லெசன்ல. நெக்ஸ்ட் வீடியோல நம்ம கண்டிப்பா பார்ப்போம். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தது இல்ல வேற எதனா டாபிக் இதுலயே நிறைய வேற சம் எதனா பண்ணணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒரு நல்ல இம்பார்ட்டன்ட் சம்மோட பார்க்கலாம். சரிங்களா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.